டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேதிக் மேக்ஸில் பேஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ்க்கான டாப்பிக்கை ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் லெவல் கிளாஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப பேசிக்காக சில விஷயங்களை நாங்கள் அப்டேட் பண்ணி அதிலிருந்து வேதிக் மேக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு வந்துட்டு மேக்ஸை வந்துட்டு நம்ம கற்றுக்கிறதுல அட்வான்ஸாக போகிறதுல எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றத நம்ம அப்டேட் பண்ணலாம் இந்த வீடியோவில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா when 2 digit numbers start with same digit and their லாஸ்ட் டிஜிட் சம் டு 10 அப்படின்ற மாதிரி. அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு அதோட ரெண்டு லெட்டரும் சேம் ஆகும், அதோட லாஸ்ட் 2 டிஜிட்டோட சம்மேஷன் வந்துட்டு 10ஆகவும் இருக்கிற மாதிரியான நம்பர்ஸை எவ்வளோ குயிக்காக நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு புரியும். பாருங்கள், இது பாருங்கள், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 35 எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபஸ்ட் 2 டிஜிட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஒரே மாதிரி சேமாக இருக்குது. அதே மாதிரி அதோட லாஸ்ட் 2 டிஜிட்டு சேமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அது 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணால் 10 வருது. இந்த மாதிரி கேஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த 2 டிஜிட்டுமே சேர்ந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 டிஜிட்ஸை கொடுக்கும், சரிங்களா? அதே மாதிரி இந்த 2 டிஜிட்டும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆர் 2 டிஜிட்ஸ் நமக்கு கொடுக்கும். அதை பற்றி நீங்கள் நமக்கு ஒரி பண்ண வேணாம். பட் என்ன பண்ணணும்னா இது வந்து கன்ஃபார்மாக 2 டிஜிட்ஸ் கொடுக்குன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 5 × 5 என்ன அப்படின்னா 25. அதை தான் இங்கே ஆன்சரில் 25 அப்படின்றது அப்படி தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மொதல் 2 டிஜிட்டை வந்துட்டு மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா 9 கிடைக்கும். பட் என்ன பண்ணணும்னா ஒரு டிஜிட்டில் 2 சேமாக இருக்க டிஜிட்டை அப்படியே எடுத்துக்கிட்டு அதோட ஒரு 1 ஆட் பண்ணி நம்ம மல்டிபிள் பண்ணணும். 1 ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணும்போது 3 × 4 என்ன வரும்னா 12 அப்படின்ற மாதிரி வரும். அப்போ 12/25 அப்படின்ற மாதிரி கிளியரான அப்டேட் கிடைக்கும். அதில் எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண வேணாம், சரியா? இது போக வந்து பார்த்திங்கன்னா வேறு அப்டேட் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா நான் சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 அப்படின்றப்ப 5 பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே சேமாக இருக்குது. அஸ் வெல் அஸ் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த 2 டிஜிட்டையும் நான் ஆட் பண்ணால் எனக்கு வந்துட்டு 10 அப்படின்றது எனக்கு கிடைக்குது. அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்குன்னா 5 5s are 25. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2ஓட 1 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 3. அப்போ 2 × 3 அப்படின்றப்ப 6. அப்போ 625 அப்படின்றது இதோட ஆன்சர். அப்போ 625 அப்படின்ற மாதிரி கொடுத்துடலாம். நீங்களுமே இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதவே என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 35 × 35 பார்த்த உடனே எனக்கு ஆன்சர் வந்துடுது. 5 × 5 25, 3 + 1 அப்படின்றப்ப 4, 3 × 4னா 12. அப்போ 1225 அப்படின்றது இதோட ஆன்சர். அதே மாதிரி கொஞ்சம் சேம் நம்பர்ஸாகவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்னென்னா சேம் நம்பர்ஸ் வந்துட்டு இருக்குது. அஸ் வெல் அஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 நம்பருமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 10 கிடைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கும் அதே ரூல் தான். அப்போ 2 8s are என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. இந்த இடத்துல 4 இருக்குது. அப்போ 4 × 5 தான் போடணும். 4 × 5 அப்படின்றது நம்மளுக்கு 2016 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. 2016 நார்மலாக என்ன மாதிரி ஆன்சர் வருது அப்படின்றத பார்க்கலாம். 42 × 48. 8 2s are என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. ரிமைன் பேலன்ஸ் 1 இருக்குது. அப்புறம் 4 8s are வந்து 32. 32ஓட 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 33 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி 4 2s are 8, 4 4s are வந்துட்டு 16. அப்போ 1 6. இப்போ அதை ஆட் பண்ணிங்க அப்படிங்க 1 இருக்குது 6. இது 2 ஆட் பண்ணால் 11க்கு மிச்சம் 1. 1ஓட 3 ஆட் பண்ணும்போது 4 + 6 வந்துட்டு பார்த்திங்கன்னா 10. பேலன்ஸ் 1. இந்த 1 சேர்க்கும்போது 2. அப்போ 2016 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். அப்போ உங்களுக்கு கிளியராக தான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்து சில சாம்பிள்ஸ் கிளியராக கொடுத்துருக்கேன் பாருங்கள். 7377 அப்படின்ற நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்டேட் வந்துட்டு இங்கே வந்துட்டு 7 3s are 21. அதுக்கப்புறம் 7ஓட 8 தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போது 7ஓட 1 ஆட் பண்ணால் 8. அதனால் 7 8s are 56.
தட் இஸ் ஆன்சர் இஸ் 15621 அப்படின்றது அப்டேட். அதே மாதிரி அடுத்து 4743 அப்படின்ற மாதிரியான அப்டேட். 43 அப்படின்றப்ப வந்துட்டு 7 × 3 அப்படின்றப்ப 21 அப்படின்றது அப்டேட் ஆகும். இதோட 4 5s are 20 அப்படின்னு அப்டேட் ஆகும். அப்போ 2021 அப்படின்றது தான் இதோட கிளியர் அப்டேட். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 × 5 வந்துட்டு 25. அப்புறம் 8 9s are 72. அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 7225 அப்படின்ற மாதிரி அப்டேட் ஆகிடும். இதை நீங்கள் கிளியராக பார்க்கணுன்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேபிள்ஸ் கிளியராக தெரியணும். டேபிள்ஸ் அப்படின்றது பேசிக்காக எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ பேசிக்காக எனக்கு டேபிள்ஸ் தெரியும்னா இந்த மாதிரியான சம்மை விறுவிறுன்னு எடுத்து போடலாம். நீங்கள் 1 × 9 வந்து பார்த்திங்கன்னா 9 வருது. அந்த இடம் தான் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. ஏன்னா 2 டிஜிட் வரணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், 09 அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுக்குவோம். அதுக்கு மீறி வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இது வந்துட்டு 42 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. பாருங்கள், 4209 அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 4209க்கு ஆன்சர் வருது அப்படின்னா அந்த 4209 கரெக்டாக வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். 6169 அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா 1:9 வந்து பார்த்திங்கன்னா 9 9 6 are 54 1 6 6 6 6 are 36 9 0 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும், இங்கே 1 வந்துடும். அப்போ 6 6 + 12 2. அடுத்து பேலன்ஸ் 1. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 4209 அதே ஆன்சர் தான் வருது. அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6169 நம்ம ஈஸியாக மல்டிபிள் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக மட்டும் கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் பார்த்துக்கோங்க. மொதல் 2 டிஜிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் பிளேஸில் இருக்கிறதுல வரணும். அடுத்து இருக்க 2 டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய 2 டிஜிட்ஸ்லேருந்து வரணும். சரிங்களா? இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லலாம். போடுங்க ப்ளீஸ். ஆன்சர் என்ன? ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3024 அதான் ஆன்சர். அதே மாதிரி அடுத்தது கண்டுபிடிங்க பார்ப்போம். அடுத்ததுக்கு கண்டுபிடிங்க பார்ப்போம். அடுத்ததுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க 9016 அப்படின்றது. அதுக்கு அடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1224. இந்த மாதிரியான அப்டேட்டை ரொம்ப தெளிவாகவே நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்குன்னா ஜஸ்ட் இப்போ நம்ம பார்த்த விஷயத்தில் அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. அதாவது மொத்தம் 2 டிஜிட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணால் 10 கிடைக்கும். லாஸ்ட் 2 டிஜிட் சேமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் எப்படி சார் போடணும் அப்படின்னா அதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், அந்த அல்காரிதம் உங்களுக்கு அழகாக சொல்லியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் சேமாக இருக்குது. பட் மொதல் 2 டிஜிட்ஸ் என்னவா இருக்குன்னா 10s. சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் என்னவா இருக்குன்னா 10 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன சார் பண்ணணும்னா எப்பவும் போல் இந்த 4 கடைசியில் இருக்க 2ஐயும் எப்பவும் போல் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. 16 அப்படின்றது கன்ஃபார்ம். இதுக்கு அடுத்து இந்த இடத்துல இருக்கிறது மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா 8 × 2 எப்பயும் போல் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் +4 சேர்த்துக்கங்க. இங்கே என்ன சேமாக இருந்துச்சோ அந்த நம்பரை இங்கே சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 × 8 வந்துட்டு 16. 16 + 4 வந்துட்டு 20. அப்போ 2016 அப்படின்றது தான் நம்மளுக்கான அப்டேட்டாக வந்து நிற்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு 9212 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். 2 2s are என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. அதுக்கப்புறம் இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 9. 9ஓட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 அப்படின்றத மட்டும் நம்ம வந்துட்டு சேர்க்கணும். 2 அப்படின்றத மட்டும் நம்ம சேர்க்கணும். 2 அப்படின்றத நம்ம சேர்த்தோம்னா 11 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அப்டேட் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு 2 டிஜிட்ஸ் மாதிரி அப்டேட் இருக்கா இல்லை வந்துட்டு சிங்கிள் டிஜிட்ஸில் வரப்போதா அப்படின்றத வச்சு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 1 அப்படின்ற மாதிரி தான் கிடைக்குது. உங்களுக்கே தெரியும் இந்த 2 டிஜிட்ஸையும் மல்டிபிள் பண்ணணும்னா இந்த 2 டிஜிட்டையும் மல்டிபிள் பண்ணால் 2 டிஜிட் கிடைக்கணும். அதனால இந்த இடத்துல ஒரு 0 மட்டும் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா அது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே? இந்த மாதிரி சின்ன லெவல் போடும்போது எபோவ் 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ இது ரெண்டுமே 5க்கு மேலே இருக்கும்போதோ இல்லை 4க்கு மேலே இருக்கும்போதோ ரெண்டும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அதோட ஆன்சர் வந்து 2 டிஜிட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரி 2 3 இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா
1 2 3லாம் 1 2 3 0லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு அதோட டிஜிட்ஸ் வந்துட்டு சிங்கிள் டிஜிட்ஸில் தான் இருக்கும். அப்போ நம்ம ஒரு 0 மட்டும் நம்ம 2 டிஜிட்ஸ்க்காக ஒரு 0 மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 85 25 25ல் 8ம் 2 ஆட் பண்ணால் 10 கிடைக்குது. 5 5 சேமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 5 × 5 வந்துட்டு 25 அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணிடுறோம். 8 2s வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 16 16ஓட ஒரு 5 நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 21. அப்போ ஆன்சர் வந்துட்டு 21 25 அப்படின்ற மாதிரி முடியுது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 4s வந்துட்டு பார்த்திங்கன்னா 16 16ஓட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5 வந்துட்டு இந்த 5ஓட நம்ம என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 26 26ஓட ஒரு 4 ஆட் பண்ணுங்கள். அப்போ 30 16 அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ 16 கரெக்டாக வருதான்றதை நம்ம செக் பண்ணலாம். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 16 54 × 54 4 4s வந்துட்டு 16 பேலன்ஸ் 1. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 5s 25 25ஓட ஒரு 4 ஆட் பண்ணணும். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 16 அப்படின்றத போட்டுறணும். 5 5s வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. 25ஓட நம்ம ஒரு 4 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு 29 அப்படின்றது கிடைக்கும். ஆக்சுவலாக நம்ம ஆன்சர் இங்கே நம்ம தப்பாக போட்டோம். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே 29 16 தான் 29 16 தான் வந்திருக்கணும். 30 16 கிடையாது. 29 16. இப்போ நம்ம சமுக்குள்ளே போடலாம். 54 × 54 அப்படின்றப்ப 4 4s 16 ரிமைண்டர் 1. அதுக்கப்புறமேட்டு 5 4s 20 20ஓட 1 ஆட் பண்ணும்போது 21. அதே மாதிரி 5 வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 5 4s வந்துட்டு 20 பேலன்ஸ் வந்துட்டு 2. 5 5s வந்து 25 25னா 27. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு முதல்து 6, அடுத்தது வந்து 0 + 1 வந்து பார்த்திங்கன்னா 1, 2 + 7 வந்துட்டு 9, அடுத்து 2 2916 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். அந்த மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக அப்டேட் வந்திருக்கு. இது மாதிரியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கும் நீங்கள் போடலாம். 6 6 உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 6 36 அப்படின்ற அப்டேட் உங்களுக்கு வந்திருக்கும். 6 6 உங்களுக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா 36. 6 6 36. இது வந்து பார்த்திங்கன்னா 7 3s 21 21ஓட ஒரு 6 ஆட் பண்ணும்போது 27 அப்படின்ற மாதிரி வரும். 27 36 அப்படின்ற மாதிரி அப்டேட் இருக்கும். அதே மாதிரி 9 9s 81. அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 24 வரும். 24ஓட 9 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 33 கிடைக்கும். 33 81 அப்படின்றது நமக்கான அப்டேட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 3s 9 9னா நம்ம 09 தான் போடணும். அதே மாதிரி இங்கே 4 × 6 = 24 24ஓட 3 ஆட் பண்ணும்போது 2709 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இது மாதிரியே நீங்கள் என்ன பண்ணலான்னா அடுத்த சம்முக்கு நீங்கள் ஆன்சர் போடலாம். ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இது நீங்கள் வந்துட்டு மொதல் மெத்தட்லேயும் போடலாம், ரெண்டாவது மெத்தட்லேயும் நீங்கள் போடலாம். ஏன்னா ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேமாகவும் இருக்குது, as well as வந்துட்டு சம் பண்ணால் ஒன்றாவும் வர மாதிரி இருக்குது. மொதல் மெத்தடில் போடுறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஏன்னா 3யும் 7ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இல்லை. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு 26 25 அப்படின்ற மாதிரி வரும் ஆன்சர். கரெக்டாக இதுக்கு ஆன்சர் 25 26. அடுத்ததுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 31 49. கரெக்டாக? எஸ். அடுத்ததுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 09 முதல்ல வரும். அடுத்து 21ஓட 3 ஆட் பண்ணால் 24 24 09 அப்படின்ற மாதிரி வரும். அதே மாதிரி அடுத்ததுக்கு என்ன வரும்னா 2 2s 4. அப்போ 04 தான் போடணும். 4 × 6 வந்துட்டு 24 24ஓட 2 ஆட் பண்ணால் 26 அப்படின்ற மாதிரி அப்டேட் வரும். ஓகே.
இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியரான அடுத்த ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன்ஸ் வித் 9, 99, 999, 9999 இந்த மாதிரி 99 இருக்கிறத எப்படி மல்டிபிள் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணித்தரேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்றதை பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லி 2 கான்செப்டை வந்துட்டு புதுசாக பார்க்க போகிறோம். என்ன சார் பேஸ் அப்படின்னா, ஒரு நம்பர் அப்படின்றது பேஸ், ஒரு நம்பர் அப்படின்றது பேஸ், காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது அதோட இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டிஜிட், அடுத்த டிஜிட்ஸோட மினிமம் டிஜிட் என்ன இருக்கோ இதுக்கு உள்ள டிஃபரன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்ஸோட மினிமம் தான் நம்ம வந்து சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இப்போது 82 அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, 82 அப்படின்றது பேஸ் அப்படின்னா, இந்த 82ஓட காம்ப்ளிமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 82 போட்டுருங்க. கடைசி டிஜிட்ஸ்க்கு எப்பயுமே மேலே 10 போட்டுக்கோங்க, இங்கே 9 போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா 100க்கு இது எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதைத்தான் நம்ம காம்ப்ளிமெண்ட்னு சொல்கிறோம். இது பேஸு, இது காம்ப்ளிமெண்ட்டு. இஃப் இன் கேஸ் இந்த இடத்துல உங்களுக்கு 18 அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தோம்னா இது பேஸு, 18க்கு காம்ப்ளிமெண்ட் வந்துட்டு 82, 100 வரதுக்கு 82 அப்புறம் அதுதான் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட். இது எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 82 அப்படின்ற இடத்துல மேலே 10ம் அதுக்கு அடுத்தது எல்லாத்துக்கும் 9 தான் போடணும். உங்களுக்கே தெரியும், பாரோ பண்ணி வரப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். 10ல் 2 போச்சுன்னா 8, 9ல் 8 போச்சுன்னா 1. அப்போ பார்த்தீங்கன்னா 18 கரெக்டாக வந்துருச்சு. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேஸில் வந்துட்டு ஒரு 743 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதோட காம்ப்ளிமெண்ட் என்ன, 743 மேலே வந்துட்டு 9, 9, 10. அப்போ 10ல் 3 போச்சுன்னா என்ன வரும்னா 7, 9ல் 4 போச்சுன்னா 5, 9ல் 7 போச்சுன்னா 2. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 257. 257 நம்ம ஆட் பண்ணால் 1000 கிடச்சிரும். அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா பேஸை வந்துட்டு ரொம்ப அழகாக கண்டுபிடிக்கலாம். ஒரு 5 டிஜிட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பேஸை வந்து நம்ம போடுறோம். 1 2 3 4 5. இப்போ இதுக்கான காம்ப்ளிமெண்ட் 1 2 3 4 5, 9 9 9 9 10. 10ல் 5 போச்சுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, 9ல் 4 போச்சுன்னா 5, 9ல் 3 போச்சுன்னா 6, 9ல் 2 போச்சுன்னா 7, 9ல் 1 போச்சுன்னா 8. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர். இதுதான் காம்ப்ளிமெண்ட். இந்த மாதிரி நம்ம காம்ப்ளிமெண்ட்டை ரொம்ப ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிக்க முடியும். காம்ப்ளிமெண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சம்மை ஈஸியாக நம்ம போடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகே, இதுக்கு அடுத்து என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காம்ப்ளிமெண்ட் தெரியுன்றதுனால இப்போ நம்ம சம்முக்குள்ளே நம்ம தாராளமாக போகலாம். சேம் டிஜிட்டாக இருந்துச்சுன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. சேம் டிஜிட்டாக இருக்குது எப்படின்னா, இங்கேயும் 3 டிஜிட் தான் இருக்குது பார்த்துக்கோங்க. இங்கேயும் 3 டிஜிட் தான் இருக்குது, இங்கேயும் 3 டிஜிட் தான் இருக்குது அப்படின்னா பாருங்கள், 999 அப்படின்றதுல இங்கேயும் 3 டிஜிட் தான் இருக்குது, இங்கேயும் 3 டிஜிட் தான் இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்ன மாதிரி ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிமெண்ட் அப்படின்றத எழுதிக்கங்க. 8 6 8 6 6 8 5. இதுக்கு காம்ப்ளிமெண்ட் வந்துட்டு 9 9 10. அப்போ காம்ப்ளிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 1 3. அதை 513 இங்கே 514 இங்கே எழுதிக்கங்க. சரி, 315 இங்கே எழுதிக்கங்க. இது காம்ப்ளிமெண்ட். அங்கே இருக்கிற நம்பரில் ஒரு நம்பரை மட்டும் மைனஸ் பண்ணி 684ன்னு போட்டுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான ஆன்சர். பார்த்தீங்கன்னா 72 இன்ட்டு 99, 72 இன்ட்டு 99 அப்படின்றப்போ 72ஓட காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறேன். மேலே 10, இதுக்கு 9 போட்டிருக்கேன். 10 - 2 என்னென்னா 8, 9 - 7 வந்து பார்த்திங்கன்னா 2, 28 அப்படின்ட்டுருக்கு. அப்போ ஆன்சரில் லாஸ்ட்டு 2 டிஜிட் 28. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு 72 அப்படின்றது அப்டேட்டில் இருக்குது. 72லேருந்து ஒரு -1 பண்ணிட்டிங்கன்னா 71. ஆன்சர் வந்துட்டு 7128 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஓகே, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேறு விஷயங்களுக்கு நம்ம போடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சில எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு சம் வந்துட்டு இங்கே இருக்குது, அதை நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 72 99 அப்படின்றது நம்ம ஏற்கனவே போட்டாச்சு. இதே மாதிரி சேம் டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 143 562 இன்ட்டு 99 99 99 அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை நம்ம மல்டிபிள் பண்ணலாம். 1
4 3 5 6 2 into 9999999999. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 143562 into 999999 அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 143562ஓட காம்ப்ளிமெண்ட் என்னன்னு பார்க்கணும். இங்கே 9, இங்கே 9, இங்கே 9, 9, 9, 10. 10ல் 2 போச்சுன்னா 8, 9ல் 6 போச்சுன்னா 3, 9ல் 5 போச்சுன்னா 4, 9ல் 3 போச்சுன்னா 6, 9ல் 4 போச்சுன்னா 5, 9ல் 1 போச்சுன்னா 8. அப்போ 8 இதுதான் வந்துட்டு நம்மளுக்கான டீட்டெயில்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு. அப்போ அதை கரெக்டாக வரிசை எழுதிக்குங்க. 856438. அதே மாதிரி இதில் வந்துட்டு ஒரு 1 குறைச்சிட்டோம் அப்படின்னா 143561. அவ்வளோதான் ஆன்சர். இந்த மாதிரி நம்ம இவ்வளோ பெரிய சம்மை போட்டு பார்க்கணுன்ற அவசியமே இல்லை, ஈஸியாக நம்ம போட்டு பார்த்துடலாம். சரிங்களா? அதே மாதிரி 7286 இங்கே இருக்கிறத பாருங்கள். மூணாவது சம் 7286 இன்ட்டு 9999. அப்போது 4 டிஜிட்டுக்கு 4 டிஜிட் சேம் டிஜிட் இருக்குது. அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் பார்க்கணுன்னா 9 9 9 10. 10ல் 6 போச்சுன்னா என்னென்னா 4, 9ல் 8 போச்சுன்னா 1, 9ல் 2 போச்சுன்னா 7, 9ல் 7 போச்சுன்னா 2. இதுதான் இந்த சைடில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7285 அப்படின்னு போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஆன்சர் கிளியராக வந்துடும். இஃப் இன் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9ஓட டிஜிட்ஸ் வந்துட்டு நார்மல் இங்கே நம்பரோட டிஜிட்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ்ன்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸில் 2 டைப் வரும். ஒன்று 9ஓட டிஜிட்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும், நம்பர்ஸோட டிஜிட்ஸ் வந்துட்டு குறைஞ்சிருக்கும். அது ஒரு மெத்தடு. அதே இது வந்து பார்த்திங்கன்னா நம்பரோட டிஜிட்ஸ் வந்துட்டு அதிகமாகவும் 9ஓட டிஜிட்ஸ் வந்து குறைச்சும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது ஒரு மெத்தடு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஓட டிஜிட்ஸ் அதிகமாக இருந்தால் எப்படி போடலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. 9ஓட டிஜிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா சொன்ன மாதிரி அதிகமாகவே இருக்குது. 3 டிஜிட் இருக்குது. இங்கே வந்து 85 அப்படின்ட்டு 2 டிஜிட் தான் இருக்குது. அப்போ இந்த 85ஐ நம்ம மல்டிபிள் பண்ணணும், 999 மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா வி கன்சிடர் அஸ் அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு அர்த்தம்னா 0 இருக்குது அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. 0 இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா 085 அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துடும். 085 அப்படின்ற இந்த அப்டேட் வந்த உடனே உங்களுக்கான ஒரு கிளியரான விஷயம் முடிஞ்சிடும். 085 அப்படின்றது பார்த்துக்கோங்க. அப்போ இதுவுமே 3 டிஜிட், இதுவும் 3 டிஜிட். அப்போ எப்பயும் போல் நம்ம பண்ண வேண்டியதான். அப்போ இந்த 3 டிஜிட்கான காம்ப்ளிமெண்ட் என்னன்னு பாருங்கள். இங்கே வந்துட்டு 9 9 10. அப்போ 10 - 5 வந்துட்டு 5. 8 9ல் 8 போச்சுன்னா 1, 9ல் 0 போச்சுன்னா 9 தான். ஓகே, இது போக என்னென்னா இதில் வந்துட்டு 0 இருக்கட்டும். 85ஐ 84ன்னு போட்டுக்கோங்க. அதோட ஆன்சர் முடிஞ்சு. அப்போ 84915 அப்படின்றது தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஓகே, இதே மாதிரி இருக்கக்கூடிய சம்ஸை நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 32 இருக்குது. அடுத்து வந்துட்டு 999 இருக்குது. 32 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 2 டிஜிட், 999 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட். அப்போது ஒரு 0 ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம். 0 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட காம்ப்ளிமெண்ட்டு பார்க்கணும்னா 9 9 10. அப்போ 10ல் 2 போச்சுன்னா 8, 9ல் 3 போச்சுன்னா 6, 9ல் 0 போச்சுன்னா 9. அதுக்கப்புறம் இங்கே 0 3 2 வந்து பார்த்திங்கன்னா 31 அப்படின்ற மாதிரி போட்டு முடிச்சுக்கலாம். அப்போ 31 9 6 8 அப்படின்ற மாதிரி கிளியராக ஒரு அப்டேட் கொடுத்தோன்னா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கணும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்துட்டு 562 99999 அப்படின்ற மாதிரி இருக்குது. 5 9s இருக்குது. அப்போது 5632 அப்படின்ற இடத்துல ஒரு 0 மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே 9 வந்துட்டு 5 டிஜிட் இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து 05632 இன்ட்டு 99999 அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்டேட் வருது அப்படின்றத நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல இதோட காம்ப்ளிமெண்ட் செக் பண்ணணும்னா 9 9 9 9 10 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடையும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்களாம் ரொம்ப ஸ்பீடெல்லாம் போட வேணாம், இதே மெத்தடில் போட்டு கொஞ்சமாக ஸ்பீடு கொண்டு வாங்க. இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் எல்லாத்தையும் இங்கே நம்ம எழுதிடலாம். ஓகேவா? அப்போ வந்துட்டு 10ல் 2 போச்சுன்னா 8, 9ல் 3 போச்சுன்னா 6, 9ல் 6 போச்சுன்னா 3,
9ல் 5 போச்சுன்னா 4, 9ல் 0 போச்சுன்னா 9. இந்த நம்பர்ஸில் ஒரு 1 குறைச்சிக்கோங்க. அப்போது 5631 இதுதான் ஆன்சர். அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கிளியரான ஒரு அப்டேட்டடாக நமக்கு இருக்குது. சரியா? ஓகே, அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே 999 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அப்டேட் வந்து நிற்குது. சரியா? 35 அப்படின்றப்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் போட்டுடலாம். ஒரு 0 மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். சரியா? 999 அப்படின்ற ஆப்ஷனையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இன்ட்டு 999. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட இது பார்க்குறப்போ 9 9 10. அப்போது 10 - 5 வந்துட்டு பார்த்திங்கன்னா 5, 9 - 3 வந்துட்டு 6, 9 - 0 வந்துட்டு 9. அதே மாதிரி இதில் வந்து ஒரு 1 குறைச்சிட்டோம்னா 34 கிடைக்கும். அப்போ ஆன்சர் 34965 அப்படின்ற மாதிரி இருக்குது. இது மாதிரியே நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் 9s வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு மல்டிப்ளிகேஷன்ஸ்க்கு ஈஸியாக நீங்கள் சம் போட்டு முடிக்கலாம். இதே கான்செப்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப் 2, அதாவது டிஜிட் டிஃப்ரெண்ட்டில் இருக்கக்கூடிய டைப் 2. அதாவது நம்பர்ஸ் அதிகமாகவும் 99 வந்துட்டு சின்னதாகவும் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக நம்ம பிளான் பண்ணி தான் போடணும். எந்த விதத்துலையும் மாற்றி போடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதை அப்படியே பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே மொதல் 685யோட 685ல் மொதல் 2 டிஜிட்டை மட்டும் எடுங்க. ஏன்னா இங்கே 2 டிஜிட் தான் 9 இருக்குது. அதனால் மொதல் 2 டிஜிட்டை மட்டும் எடுங்க. 2 டிஜிட்டை மட்டும் எடுத்து அதுக்கான காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிங்க. 85க்கான காம்ப்ளிமெண்ட் 9 and 10 மேலே போட்டோம்னா 51 அப்படின்னு கிடைக்கும். 15 அந்த 15 இங்கே போட்டுக்கோங்க. போட்டாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எடுக்காமல் விட்ட ஒரு டிஜிட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஆட் பண்ணிங்கன்னா அது 7 அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த 7 வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 3 டிஜிட்டில் நீங்கள் 685ல் மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்போ 685ல் -7 கொடுத்தோம்னா ஆன்சர் என்ன வரும்னா 678 அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் 67815 அப்படின்ற மாதிரி நம்ம அப்டேட் கொடுத்துக்கலாம். ஆன்சர் எப்படி போட்டேன் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 685 × 99 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இங்கேயும் 2 டிஜிட், இங்கேயும் 2 டிஜிட் நான் எடுத்துக்கணும். இந்த 2 டிஜிட்டுக்கு மட்டும் காம்ப்ளிமெண்ட் பார்க்குறப்போ 85க்கு காம்ப்ளிமெண்ட் பார்த்தோம்னா 9, இங்கே 10 இருக்கும். இங்கே 5 மைனஸ் பண்ணிடலாம். 9 8 போச்சுன்னா 1. அப்போ 15 அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துடும். 15 அப்படின்றத போட்டுக்கோங்க. அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பட் ஒரே ஒரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா, அதோட ஒரு 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு +1 கொடுத்தோம் அப்படின்னா 7 வரும். அந்த 7ஐ இந்த 3 நம்பர்லேயும் மைனஸே பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 678 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். 678 இந்த 15 கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போது 67815 அப்படின்றது கிளியரான அப்டேட். இதே சம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து இருக்கக்கூடிய 7 8 9 3க்குமே போடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 523 அப்படின்ற மாதிரி இருக்குது. 523 × 99. இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 டிஜிட்ஸாக எடுத்துக்கணும். இதோட காம்ப்ளிமெண்ட் பார்க்கணும்னா 9 and 10ன்னு போட்டுக்கோங்க. 9 and 10 போட்டால் அதோட காம்ப்ளிமெண்ட் என்ன வரும் அப்படின்னா இதுக்கு 7 வரும். 10 - 3 வந்து 7. 9லேருந்து 2 போச்சுன்னா அதுவுமே 7 தான். அப்போ 77 அப்படின்ற மாதிரி நிற்கிது. இப்போ 5ஓட ஒரு 1 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 6ஐ வந்துட்டு இங்கே மைனஸ் பண்ணிடணும். 6 இங்கே மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 517 அப்படின்ற மாதிரி வரும். அப்போ ஆன்சர் 51777 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிளியராக போடுறதுக்கு பிளான் பண்ணிக்கணும். இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 335 ×
99 அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா முதல் 2 டிஜிட்ஸ் தான் எடுத்துக்கணும். எனக்கு 2 டிஜிட் தான் இருக்குது, 2 டிஜிட் அப்படி எடுத்துக்கோங்க. 35 அப்படின்றதோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது என்னென்னா 9 இங்கே 10, அப்போ காம்ப்ளிமெண்ட் வந்துட்டு 5 3 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இதுக்கடுத்து என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 3யோட 1 ஆட் பண்ணணும். 3யோட 1 ஆட் பண்ணால் 4, அந்த 4 வந்துட்டு இதில் மைனஸ் பண்ணிவிடுங்க. 4 இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா 331 அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துடும். 33135 அப்படின்றது கிளியரான அப்டேட்டாக நமக்கு வந்து நிற்கும். அப்போ டோட்டலாக வந்துட்டு அதோட ஆன்சர் அவ்வளோதான். அதே மாதிரி 3244 அப்படின்ற மாதிரி கிளியரான ஒரு அப்டேட் இருக்குது. 3244ஓட 99 போட சொல்கிறாங்க. 3244 × 99. நம்ம சொன்ன அதே கான்செப்டை அதே மெத்தடில் தான் பண்ணணும். அதில் எந்த டீவியேஷனும் பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸியாகவே இதுக்கான ஆன்சர்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். சரியா? இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது 2 தான் நம்ம எடுத்துக்கணும். இது 2க்கு 2 தான் எடுத்துக்க முடியும். 44ஓட காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 and 10 அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா 5 6 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இதோட 32 இருக்குது. 32ஓட 1 ஆட் பண்ணால் 33. 33ஐ இங்கே போட்டுக்கோங்க. 33 அதில் கழிச்சிட்டோம் அப்படின்னா 32 11 5 6 அப்படின்ற மாதிரி அப்டேட் வரும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக தப்பா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷனும் நம்ம ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். அதிலெல்லாம் எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு வரவே வராது. ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கான ஆன்சர்ஸ் வர்றதுக்கான வழிமுறைகள் இருக்குது. ஓகேவா? பட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, அது வந்து என்னென்னா காம்ப்ளிமெண்ட்டுக்காகத்தான் இந்த +1 நம்ம எடுக்கிறோம். ஏன்னா காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும் இல்லையா? காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா 1 குறையும்ல. அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல +1 நம்ம கொடுத்து இந்த -7 நம்ம போடுறோம். அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சம்மை நீங்கள் போட்டு பார்க்குறது. சரியா? இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்குன்னா இதே மாதிரி 99 999ன்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா? அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா 11 111 அப்படின்ற கான்செப்ட் மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேஜிக் வித் 11 அப்படின்ற கான்செப்ட்டு இதில் நார்மலாகவே என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நார்மலாகவே என்ன கண்டிஷன்ஸ் வரும்னா இதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டினில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 1 போட்டு மேலே வந்து 2 டிஜிட் வச்சு 1 1 வந்துச்சுன்னா என்ன பண்ணிடணும்னா 1க்கு அடுத்து 2 போட்டு 1 போட்டுருங்க. அவ்வளோதான். இதே இது 1 1 1 1 111க்கு ஸ்கொயர் கேட்டாங்கன்னு என்ன பண்ணணும்? 3 டிஜிட் இருக்கு இல்லையா? அப்போ 1 2 3ன்னு சொல்லி 3 போட்டு அப்புறம் 2 1ன்னு போட்டுருங்க. முடிஞ்சு. இதே 4 டிஜிட் இருந்தால் 4 வரையும் போட்டு அப்புறம் 3 2 1 போட்டுற வேண்டியது. 5 டிஜிட் இருந்தால் 1லேருந்து 5 வரையும் போட்டு அப்புறம் 4 3 2 1 அப்படின்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுவதன் மூலமாக நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிளியராக இந்த இதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, அப்போது இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் 2 2 2 அப்படின்றதுக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு ஈஸி தான். என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 2 2 போடுறப்ப வந்துட்டு கொஞ்சம் இந்த ஹோல் ஸ்கொயர் போடுறப்ப கொஞ்சம் பார்த்து போடணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்துட்டு 2 இதிலேருந்து பிரித்து எடுக்கலாம். 2 × 11 111 இந்த ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ 2க்கு ஸ்கொயர் பண்ணால் 4. அதே மாதிரி 111க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னு பார்த்துங்க. 111க்கு 3 டிஜிட் இருக்கனால 1 2 3 2 1 அப்படின்ற மாதிரி இருக்கும். அதோட ஒரு 4 மல்டிபிள் பண்ணிக்கங்க. 4 மல்டிபிள் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி. 4 8 12க்கு பேலன்ஸ் 1 9 1, அதாவது 19284 அப்படின்ற மாதிரி ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம அந்த 111 கான்செப்டை வச்சுக்கிட்டு அடுத்து 22 33 33 22 222 அதே மாதிரி 33 333 அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அப்டேட் பண்ணி முடிக்கலாம். சரியா? ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லித்தரேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு லூப் மாதிரி கான்செப்ட்டு. கிளியராக லூப்பிங் மாதிரி போடணும். சம்மேஷனும் லூப்பிங் சம்மேஷன் மாதிரி கிளியராக பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 45 11 அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஜிட்ஸாக இருக்குது. நான் 11 வந்துட்டு இங்கே எப்படி இருக்குன்னா 2 டிஜிட்ஸாக இருக்குது. 2 டிஜிட்ஸாக இருக்குன்னா நீங்கள் எப்படி மூவ் பண்ணணும்னா சிங்கிள் டிஜிட்டாக சம்மேஷன் பண்ணிவிட்டு போகணும்.
சரியா? இங்கே வந்துட்டு 2 டிஜிட்ஸ் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு -1 டிஜிட் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அப்போ ஒரு 0 போடணும்னு வருது. அதாவது 2 டிஜிட் இங்கே இருக்குது, அதை -1 பண்ணணும். -1 பண்ணோன்னா என்ன ஆன்சர் கிடைக்குதோ அத்தனை ஜீரோஸ் ப்ரிஃபிக்ஸ்லேயும் சஃபிக்ஸ்லேயும் அந்த நம்பரில் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்திருக்கு. அப்போ 1ன்றதுனால இங்கே ஒரு 45க்கு முன்னாடி ஒரு 0, பின்னாடி ஒரு 0 நம்ம கொடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 0வோட 5 ஆட் பண்ணுறோம். என்ன வருது? 5 இங்கே போட்டுக்கிறோம். அப்புறம் 5வோட 4 ஆட் பண்ணுறோம், 9, அதை இங்கே போட்டுக்கிறோம். 0வோட 4 ஆட் பண்ணுறோம், 4. இப்போ 4, 9, 5 அப்படின்ற மாதிரி கிளியரான ஒரு அப்டேட் கிடைக்குது. இவ்வளோ தான் ஆன்சர். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக நீங்கள் போடுறப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ 2 டிஜிட்ஸாக இருந்துச்சுன்னா சிங்கிளாக தான் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணுறதுனால சிங்கிள்னு நான் சொல்கிறேன். இதே இது வந்து பார்த்திங்கன்னா 111 இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 111 இருக்குது. 111 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு -1 டிஜிட் பண்ணால் 2 ஜீரோஸ்ன்னு அர்த்தம். 2 ஜீரோஸ்னால் முன்னாடி 2 0, பின்னாடி 2 0 கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா 0லேருந்து 3 டிஜிட் அப்படியே எடுத்துக்கணும். 0லேருந்து 3 டிஜிட். அப்போ 0 + 0 + 2 என்ன வரும்னா 2, அதை வச்சுக்கணும். அடுத்து இந்த 0லேருந்து 1 வரையும் எடுத்துக்கணும். அப்போ 0 + 2 + 1, அப்போ 3. அதே மாதிரி என்ன பண்ணணும், 2லேருந்து 3 வரையும் எடுத்துக்கணும். அப்போ 2 1 3, 2 1 3 மூணையும் ஆட் பண்ணால் 6, அதனால 6 போட்டிருக்கேன். அதே மாதிரி 1லேருந்து 0 வரையும் எடுத்துக்கணும். அப்போ 1 + 3 + 0 4ன்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3லேருந்து ஆரம்பித்து 0 வரையும். அப்போ அதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. அப்போ 3 4 632 அப்படின்ற மாதிரி கிளியரான ஒரு அப்டேட் நமக்கு கிடைக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம போடலாம். இதே 4 டிஜிட்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே லாஸ்ட் டிஜிட்லேருந்து லாஸ்ட் 0லேருந்து நம்ம என்ன பண்ணணும், 4 நம்பர்ஸாக நம்ம சம் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கரெக்டாக நம்மளுக்கான ஆன்சர் கரெக்டாக வந்துடும். சரியா? ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இதுவே அப்படியே என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த சம்முக்கு எல்லாத்துக்கும் போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்குன்னா 312 அப்படின்ற மாதிரி இருக்குது. 312 × 11. 312 11 அப்படின்றப்போ 11 அப்படின்றது 2 டிஜிட். அதனால -1 பண்ணோம்னா சிங்கிள் டிஜிட் வரும். சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்றத நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 312 0 0 அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன சார் அப்படின்னா 0வோட 2 ஆட் பண்ணால் என்ன வரும்னா 2, 2வோட 1 ஆட் பண்ணால் என்ன வரும்னா 3, 1வோட 3 ஆட் பண்ணால் 4, 0வோட 3 ஆட் பண்ணால் 3 அப்படின்றப்ப 3 4 3 2 அப்படின்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணி முடிக்கலாம். இதே மாதிரி தான் 1 2 3 4 5க்கும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். 1 2 3 4 5க்கு போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 × 11. இப்போ 11 அப்படின்றதுனால 2 டிஜிட்னால முன்னாடி ஒரு 0வும் பின்னாடி ஒரு 0வும் கொடுக்கலாம். 1 2 3 4 5 0. 0வோட 5 ஆட் பண்ணும்போது 5 அப்படின்றது கிடைக்கும். 5வோட 4 ஆட் பண்ணும்போது 9 அப்படின்றது கிடைக்கும். 4வோட 3 ஆட் பண்ணும்போது 7 அப்படின்றது கிடைக்கும். 3யோட 2 ஆட் பண்ணும்போது 5 அப்படின்றது கிடைக்கும். 2வோட 1 ஆட் பண்ணும்போது 3, 1ஓட 0 ஆட் பண்ணும்போது 1. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 135795 அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து நிற்கும். ஓகே, இது தாண்டி இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம இப்போ உடனே பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்து வந்து 1 2 3 4 × 111 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம மல்டிபிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 × 11 அப்படின்றப்போ 11 வந்து 2 டிஜிட். அதனால் முன்னாடி ஒரு 0 பின்னாடி ஒரு 0 சேர்க்கணும். ஓகே, 0வோட 4 ஆட் பண்ணால் 4, 4ஓட 3 ஆட் பண்ணால் 7, 3யோட 2 ஆட் பண்ணால் 5, 2ஓட 1 ஆட் பண்ணால் 3, 1ஓட 0 ஆட் பண்ணால் 1. அப்போ 13534 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கான அப்டேட் வந்து நிற்கும். அப்போ 256 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 256 × 11 அப்படின்றப்போ 11ன்றது 2 டிஜிட் அப்படின்றதுனால முன்னாடி ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 2560 அப்படின்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 + 6ன்றது 6, 6 + 5 அப்படின்றப்ப 11 வருது. ஒரு 1 போட்டுருங்க, பேலன்ஸ் 1 இருக்கட்டும். இந்த 1 இங்கேயே கூட போட்டுருங்க, அப்போ தான் தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் 5ஓட 2 ஆட் பண்ணும்போது 7, 7ஓட இந்த 1 ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ 8. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2ஓட 0 ஆட் பண்ணுங்கள் 2, அப்போ 2816
அப்படின்றது நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆன்சர்ஸ் எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாகவே கிடைக்கும். இதே மாதிரியே நீங்கள் அடுத்து இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். நான் இப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 8வது சம் மட்டும் எப்படி போடணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 342 × 77 அப்படின்னா அதை நம்ம எப்படி பிரிக்கணும்னா 342 × 11 × 7 அப்படின்ற மாதிரி பிரிக்கணும். 7 342 மல்டிபிள் பண்ணால் 7 2s are 14 × 11 இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். 7 2s are 14, பேலன்ஸ் 1 இருக்குது. 7 4s are 28, 28ஓட 1 ஆட் பண்ணால் 29 as a 2. ஓகே, 7 × 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் எடுத்தோடனே 7 × 2 வந்துட்டு 14, மிச்சம் 1 இருக்குது. அதே மாதிரி 7 × 4 வந்து 28, 28ஓட 1 ஆட் பண்ணும்போது 29, பேலன்ஸ் 2 இருந்தது. 7 × 3 போடுறப்ப 21, 21ஓட 2 ஆட் பண்ணும்போது 23 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். 23 94 × 11. இப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம்னா 11 2 டிஜிட்னால முன்னாடி ஒரு 0 பின்னாடி ஒரு 0 கொடுத்துட வேண்டியதான். கொடுத்துட்டு நம்ம எப்பயும் போல் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இஸ் குட் திங், வேலை முடிஞ்சிடும். சரியா? எப்படி ஆட் பண்ணுவோம்? 0ஓட 4 ஆட் பண்ணால் 4, 4ஓட 9 ஆட் பண்ணால் 13, பேலன்ஸ் வந்துட்டு 1 இருக்குது, 1 இங்கே போட்டுக்கோங்க. 9ஓட 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 12, 12ஓட 1 கூட்டும்போது 3 தான். அப்போ இங்கேயும் 1 மிச்சம் இருக்கும், அது எழுதிக்கங்க. அப்புறமேட்டு 3ஓட 2 ஆட் பண்ணும்போது 5, 5ஓட ஒரு 1 ஆட் பண்ணால் 6, அதுக்கப்புறமேட்டு 2ஓட 0 ஆட் பண்ணும்போது 2 அப்படின்ற மாதிரி வருது. 2 6 3 3 4 அப்படின்ற மாதிரி நமக்கான ஆன்சர் கிளியராக கிடைக்கும். வேலை முடிஞ்சு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா 11 அப்படின்றதுல நம்மளுக்கு பிரித்து போடக்கூடிய ஒரு மெத்தடாகவே நான் கொடுத்துருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கிளியராகவே போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த சம்ஸை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சம்ஸ்லாம் எப்படி போடணும் அப்படின்றதையும் கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரியா? இப்போ மல்டிப்ளையிங் பை 12 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். மல்டிப்ளையிங் பை 12 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பாருங்கள், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1 2 112 111 இந்த மாதிரியே என்ன பண்ணலாம் அப்படின்னா 19 119 இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம போடலாம். கடைசி டிஜிட்ஸ் மட்டும் வேறு நம்பராக இருந்து மற்றது பூரா 1 இருந்துச்சுன்னா அது எப்படின்றத ஒரே மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ 119 118ன்ற மாதிரிலாம் இருந்துச்சுனாலும் நம்ம இந்த சம்மை வந்துட்டு நீட்டாகவே போடலாம். பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் தெளிவாக இங்கே கொடுத்துருக்கேன். பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னா 1 2 3 1 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போதும் சேம் அதே தான். நமக்கு 1 1 கான்செப்டை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்போது 1 1க்கு நம்ம என்ன பண்ணுவோம், 2 டிஜிட் இருந்தால் ஒரு 0 முன்னாடியும் பின்னாடி சேர்ப்போம். அதே மாதிரி சேர்த்துடுறோம். 0 1 2 3 0 அப்படின்ற மாதிரி போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 0வை இப்போ 1 2 அப்படின்னா 1 வச்சு 0ஆல் மல்டிபிள் பண்ணணும், 2 வச்சு 2 இந்த அதுக்கு முதல் டிஜிட்டால் மல்டிபிள் பண்ணணும். இது 40 வச்சுக்கோங்க. இது நம்ம ரெண்டுமே 1 இருந்ததுனால தான் நம்ம 2 டிஜிட்டையும் நம்ம ஆட் பண்ணி முடிச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 1 2 இருந்துச்சுன்னா முதல் இதை வந்துட்டு 1ஆலையும் ரெண்டாவதை வந்துட்டு 2ஆலையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ 0 1ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 தான். 2 வந்துட்டு 2 × 3 அப்படின்றப்ப 6 6 + 0 வந்துட்டு ஆன்சர் என்னன்னா 6. அதை அப்படியே எழுதிக்கங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா 3 2ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது 3 1ஆலையும் 2 வந்துட்டு 2ஆலையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஓகே, அப்போ 2 2ஆல் மல்டிபிள் பண்ணி 3 1ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 + 3 = 7 அப்படின்ற மாதிரி வந்துடும். அதே மாதிரி தான் அடுத்தது. அப்போ 1 × 2 அப்படின்றப்ப 2 2 × 1னாலுமே 2 தான். 2 + 2ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ 4 அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 0ஓட 2ஐ மல்டிபிள் பண்ணால் 0 தான். 1ஓட 1ஐ மல்டிபிள் பண்ணால் 1. அப்போ 1476 அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடைக்கும். அப்போ 1476 எப்படி வந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியுதா? இதே மாதிரி தான் 113 114 எல்லாமே. அப்போ என்ன பண்ணணும், 113னா நம்ம வந்துட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ண இடத்துல வந்துட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். சரியா? இதுதான் வந்துட்டு கிளியரான விஷயம். ஓகே, ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1 அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 112 அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது 3 டிஜிட்டாக இருக்குது. அப்போ 2 0 சேர்க்கணும், சேர்த்துக்கலாம்.
1210000 இங்கேயும் 00 போட்டாச்சு. மொதல் 3 நம்பரை மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா 3 இருக்கிறதுனால 3 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 1 + 0 + 0வோட வேல்யூ 1. அதுக்கடுத்து 0லேருந்து 2 வரையும் பார்த்தீங்கன்னா 2 + 1 + 0 வந்துட்டு 3. அடுத்து 1லேருந்து 3 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா 1 + 2 + 1 அப்படின்றப்ப வந்துட்டு 4 அப்படின்றது அப்டேட்டு. அதுக்கடுத்து 2லேருந்து 0 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, அப்புறம் 1லேருந்து 0 வரை ஆட் பண்ணால் அதோட வேல்யூ வந்துட்டு 1. அப்போ 13431 அப்படின்றது தான் அதோட கரெக்டான அப்டேட். ஓகே, 13431 அப்படின்றது அதோட கரெக்டான அப்டேட்டு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 1 to 1க்கு 112ஓட நம்ம போடணும். நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு 112ஓட போட்ட மாதிரி போடாமல் 11ஓட போட்ட மாதிரி 111ஓட போட்ட மாதிரி போட்டாச்சு. அதே விஷயத்தை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 112க்கு போடுற மாதிரி பிளான் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா 1 2 1 × 112. அப்போ என்ன வரும்னா 3 டிஜிட் இருக்கனால முன்னாடி 2 0 பின்னாடி 2 0 இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், முதல் 2 டிஜிட்டுக்கு 1ஆலையும் அடுத்த டிஜிட்டை 2ஆலையும் மல்டிபிள் பண்ணணும். சரியா, முதல் 2 டிஜிட்டை வந்துட்டு 1ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 தான், இது 0 0 வந்துடும். 1 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2. அப்போ இந்த 3ஐயும் சேர்த்து இங்கே நம்ம 2ன்னு போடணும். அடுத்து 0லேருந்து 2 வரையும் இதை 1ஆலையும் இது 2ஆலையும் மல்டிபிள் பண்ணணும். 2 × 2 4, 2 2s are 4, 4ஓட ஒரு 1 ஆட் பண்ணும்போது 5 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். 5 கொடுத்துருங்க. அடுத்து 1லேருந்து 5 வரையும் இதை 1ஆலையும் இதையும் 1ஆலையும் இதை மட்டும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு அந்த இடத்துல 5 அப்படின்ற மாதிரி கிளியரான ஒரு அப்டேட் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்துட்டு 2லேருந்து இதை போட்டப்போ 0க்கு 2 தான் தேவையில்லை, 1க்கு 1 தான், 2க்கு 2 தான். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 3 அப்படின்ற மாதிரி வரும். இதே மாதிரி அடுத்து இங்கேருந்து இங்கே பார்க்குறப்போ 0 0 1 3ஐயும் ஆட் பண்ண என்ன வரும்னா 1 அப்படின்ற மாதிரி வரும். அப்போ 13552 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா 111க்கு 112க்கு இந்த மாதிரி எதுக்கெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக நம்ம அப்டேட் பண்ணி முடிக்கலாம். ஓகே, இது சம்மந்தமான கொஸ்டின்ஸுமே இங்கே வந்துட்டு கிளியராக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அது எல்லாத்தையும் போட்டு பார்த்து அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ராக்டிக்ஸ் சம்மையும் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சில பேஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. பேஸை கன்சிடர் பண்ணி மல்டிபிள் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸ்டார்ட். சேம் பேஸ் அப்படின்றது என்ன மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா பேஸ் அப்படின்றது வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு 98க்கு 100 தான், 97க்கு 100 தான். இந்த மாதிரி இருக்கிறத சேம் பேஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். சேம் பேஸ் என்ன இருக்குது அப்படின்னா 100க்கு வந்துட்டு -2 இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட் வந்துட்டு -2 இருக்குது. இங்கே வந்து 7க்கு வந்துட்டு -3 இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிறப்ப இது ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் என்ன வருதோ இங்கே 2 டிஜிட் இருக்கிறனால 2 டிஜிட்டே போட்டுருங்க, 06 அப்படின்ற மாதிரி. உட்காந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். எது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 95 தான் நமக்கு வரும். அப்போ 9506 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கான அப்டேட் வந்து நிற்கும்.
இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்தோடனே பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம் பார்த்தீங்கன்னா அதோட காம்ப்ளிமெண்ட்டை எடுத்து பார்த்துக்கிறோம். காம்ப்ளிமெண்ட் வந்துட்டு 100க்கு பார்க்குறோம். அப்போ -2 -3ன்றது கிளியராக கிடைக்குது. இப்போ -2 -3 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். பண்ணும்போது +0.6 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அதை எடுத்துக்கிறேன். அது தாண்டி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன், இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். எது ரெண்டையும் ஆட் பண்ணாலுமே ஆன்சர் 95 தான் கிடைக்குது. அதனால் 95 போட்டு முடிச்சாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸில் இருக்குனாலுமே ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா போடலாம். இப்போ பாருங்க 105 103 105 103 அப்படின்றது 100 ப்ளஸில் இருக்குது. அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா +5 இங்கே வந்து +3 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கான அப்டேட்டில் நிற்கிது. +5 +3 அப்படின்னாலுமே மல்டிபிள் பண்ணால் +15 தான் வரும். அதை அப்படியே போட்டுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 1018 வரும். அதை நான் 1118 போட்டிருக்கேன். தப்பு. அது 108 அப்படின்றத கரெக்டான ஆன்சர். அதை போட்டுக்கோங்க. 10815 அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து நிற்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே 98 இருக்குது, 98 இருக்குது, இங்கே 98 இருக்குது, இங்கே 103 இருக்குது. 98ஓட காம்ப்ளிமெண்ட் வந்துட்டு -2 அண்ட் 103ஓட காம்ப்ளிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு -06ன்னு சொல்லி கிடைக்குது. -06ஓட காம்ப்ளிமெண்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 06 அப்படின்றதோட காம்ப்ளிமெண்ட் 9 இங்கே 10. அப்போ 10லேருந்து 6 போச்சுன்னா 4, 9லேருந்து 0 போச்சுன்னா 9. அப்போ 94 அப்படின்றது இதோட அப்டேட். ஏதோ போட்டுக்கிட்டாச்சு. இதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது இதோட பேஸ் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம். எப்படின்னா 98ஓட ஒரு 3 வந்துட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 101ன்னு வரும். 101க்கு நம்ம இங்கே காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம 06 காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல 101லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மட்டும் நம்ம எடுத்துட்டா 100 வருது. அதுதான் இங்கே கிளியரான அப்டேட். அப்போ புரிஞ்சுக்கணும். ரொம்ப தெளிவாக நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. காம்ப்ளிமெண்ட் எடுக்கிற விஷயம் எங்கே வரும்னா இது ரெண்டுமே வந்துட்டு ஒன்று வந்துட்டு மைனஸ்லேயும் ஒன்று ப்ளஸ்லேயும் இருந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது தாராளமாக மைனஸில் வரும். அந்த மைனஸில் வந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு இங்கே வரக்கூடிய இந்த டோட்டலில் நம்ம என்ன பண்ணணும் ஒரு 1 வந்துட்டு மைனஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 3 டிஜிட்ஸில் இருக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட் பார்க்குறோம். காம்ப்ளிமெண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா -2 அப்படின்றது இதோட காம்ப்ளிமெண்ட்டு. இதோட காம்ப்ளிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா -1 அப்படின்றது இது ரெண்டுக்கும் உண்டான மல்டிப்ளிகேஷன் +1ன்னு வருது. அதனால் அப்படியே போட்டுக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம கொடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 1000 அப்படின்ற காம்ப்ளிமெண்ட்டை நோக்கி போகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 4 டிஜிட்ஸ் அப்படின்றனால 3 டிஜிட்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். 1ன்றது இங்கே வந்துட்டு அக்செப்டபுளாக இல்லை. ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 வரும். நான் இங்கே 1ன்னு கொடுத்துருக்கேன். தப்பு. அது 2. அப்போ 2 தான் இங்கே வரணும். 2 வரும். 002ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா 3 டிஜிட் நம்ம தாராளமாக போடலாம் அப்படின்ட்டு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க அப்படின்னா 998லேருந்து -1 பண்ணாலும் 1997 தான் வரும். 999லேருந்து -2 பண்ணாலும் 997 அப்படின்றது தான் வரும். அந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு கிளியராக வந்துட்டு இங்கே டிஃப்ரெண்ட் பேஸாக இருக்கிறப்ப எப்படி போடணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். டிஃப்ரெண்ட் பேஸாக இருக்கும்போதும் சேம் அதே மாதிரியான கான்செப்டை கொண்டு வாங்க. என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேஸ் பாருங்க. இப்போ வந்துட்டு இதெல்லாம் சேமாக தான் இருக்குது. பேஸு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் சேம் பேஸ் தான் இருக்குது. ஓகே. டிஃப்ரெண்ட் பேஸ் அப்படின்றத நம்ம நாளைக்கு நம்ம லைட்டாக ஒரு ஓரல் டிஸ்கஷன் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சேம் பேஸ் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நான் வந்துட்டு கிளியராக உங்களுக்கு அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். இது நாளைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் பேஸோட சம்லேருந்து உங்களுக்கு பேஸ்லேருந்தே கிளியராக நான் உங்களுக்கு ஆரம்பித்து கிளியராக அப்டேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இது போக சம் டிப்ஸான சம்ஸ்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். 12யும் 30யும் மல்டிபிள் பண்ணால் இதே பேஸ் கான்செப்ட்லேயே நீங்கள் நீட்டாகவே போடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 தான் நம்ம பேஸாக எடுத்துக்க முடியும். அப்போ வந்துட்டு 3 அப்படின்றது 3 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வேறு சஜஷன்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸை தெளிவாக பார்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க டெஃபினட்டாக இப்போயே உடனே கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கணும். இதுக்கு
இதுக்கு முந்தின வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.